திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 524, அதிகாரம் சுற்றம் தழால். ஒரு குடும்பத்தில் 2 சகோதரர்கள் இருந்தனர். இருவரும் அவர்களின் குடும்ப பண்ணையில் ஒன்று சேர்த்து உழைத்தனர். சகோதரர்களில் மூத்தவனுக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்தனர். இளையவனுக்கு திருமணமாகவில்லை. ஒரு நாள் சகோதரர்கள் தங்கள் குடும்ப சொத்துக்களை சரிசமமாக பிரித்துக் கொள்ள முடிவு செய்தனர். அதன்படி நிலத்தின் விளைச்சல், லாபம் எல்லாவற்றையும் இருவரும் சமமாக பங்கிட்டுக் கொண்டு வந்தனர். ஒரு நாள் இளைய சகோதரன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நானோ தனியால், எனக்கான தேவைகள் குறைவு, அண்ணனின் குடும்பமோ பெரியது, தேவைகளும் என்னை விட அதிகமாக இருக்கும், விளைச்சல் லாபம் அனைத்தையும் சரிசமமாக பங்கிட்டுக் கொண்டது சரியல்ல என்று அவனுக்கு தோன்றியது. அன்று முதல் தினமும் இரவில் ஒரு மூட்டை தானியத்தை தூக்கிச் சென்று சகோதரனின் தானிய கிடங்கு பக்கமாக போட்டுக்கொண்டு வந்தார். அதே நேரம் திருமணமான மூத்த சகோதரன் மனதிலும் ஒரு எண்ணம் தோன்றியது. விளைச்சல் லாபம் அனைத்தையும் இருவரும் சமமாக பிரித்துக் கொண்டது முறையல்ல. என்னை கவனித்துக் கொள்ள மனைவி, குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் சகோதரனுக்கு என்று யாரும் இல்லை. அவனுக்குத்தான் பங்கு அதிகமாக தர வேண்டும் என்று நினைத்தார். எனவே ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு மூட்டை தானியத்தை தூக்கிச் சென்று சகோதரனின் தானிய கிடங்கு பக்கமாக போட்டுக்கொண்டு வந்தார். இப்படியே பல நாட்கள் கடந்தது. ஆனாலும் தத்தமது தானிய இருப்பு குறையாமல் இருப்பதை பார்த்து இருவருமே குழம்பி போனார்கள். இந்நிலையில் ஒரு நாள் இரவு சகோதரர்கள் இருவரும் தானிய மூட்டைகளை தூக்கி கொண்டு அடுத்தவர் பக்கமாக ஒரே நேரத்தில் சென்றபோது எதிரெதிரே சந்தித்துக் கொண்டனர். தானிய இருப்பு குறையாமல் இருப்பதற்கான காரணத்தை இருவரும் அப்போது புரிந்து கொண்டனர். உடனே சகோதரர்கள் மூட்டைகளை போட்டுவிட்டு ஓடிப்போய் ஒருவரையொருவர் ஆறத் தழுவிக் கொண்டனர். அதன் பிறகு இருவரும் ஒன்றாகி இறுதி வரை ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சுற்றத்தார் தன்னை சூழ்ந்து நிற்கும்படி அரவணைத்து வாழும் வாழ்க்கையே ஒருவர் செல்வம் பெற்றதனால் அடையக்கூடிய பயனாகும் என்பதை சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்றபயன் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சொந்தம் இல்லாத மனிதன் ஏழை, சொந்தங்கள் நிறைந்திருப்பவரே பணக்காரன்.